In the last part, that is in the second part of this lesson, learning the game, Sachin Tendulkar narrates how his coach helped him to become a successful player, how his training session was. Last part la சச்சினுடைய கோச் எந்த மாதிரி அவரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தார், சச்சினால் எந்த அளவுக்கு அந்த ட்ரைனிங்கில் அந்த கோச்சிங்கில் கோப்பப் பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தோம். இந்த லாஸ்ட் பார்ட், இந்த தேர்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன், the rest of his training is given or narrated by Sachin Tendulkar himself. இந்த பாட்டும் அவரே சொன்ன மாதிரி தான் சொல்கிறாரு. இதில் ஐ அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஐ ரெஃபர்ஸ் டு சச்சின் டெண்டுல்கர். பேஜ் நம்பர் 3, second para. Let us follow. Let me read, let us follow. Between 5 p.m. and 7 p.m. I would have 5 more net sessions. Evening 5 to 7 la net practice ஒரு 5 practices இருக்கும். Towards the last 15 minutes, sir would place a 1 rupee coin on top of the stumps, and if I managed to avoid getting out, the coin was mine. சாரோட ப்ராக்டிஸ், அவர் கொடுக்குற அந்த கோச்சிங்குடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ஸ்டம்ப்பு மேலே ஒரு 1 ரூபி காயினை வைப்பார். ஸோ ஸ்டம்ப் அவுட் ஆகாமல் இருந்தாக்க, அந்த கேமில் நான் அவுட் ஆகாமல் இருந்தேனாக்கா அந்த காயின் எனக்கு தான். இதுதான் அவர் பண்ண பெட். இப்போ என்னுடைய ஈகர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எப்படியாவது அந்த காயினை வந்து கேப்சர் பண்ணோன்னு அவுட் ஆகாமல் ஆட ஆரம்பிக்கிறேன். In this session, every bowler in the camp would come and bowl to me with some 60 to 70 boys fielding. இந்த செஷன் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா என்ன பவுலர்ஸ் ரொம்ப டஃப்பாக பவுல் பண்ணாங்க. ஃபீல்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70 பாய்ஸ் ஃபீல்டிங்கில் இருந்தாங்க. It meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. டைம் ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. 15 minutes ஒரு இன்டென்சிவ் கோச்சிங், ரொம்ப உள்ளார்ந்த ஒரு பயிற்சி அது. அதில் அந்த பவுல் பண்ணுற ஸ்பீடு, ஃபீல்டிங் இதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருந்துச்சு. Winning the 1 rupee coin used to give me immense satisfaction. அந்த மாதிரி அந்த காயினை நான் வின் பண்ணேன், அந்த மேட்ச்சில் அவுட் ஆகாமல் நான் வின் பண்ணேன்னா எனக்கு ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. இம்மன்ஸ் ப்ளஷர். இம்மன்ஸ் ஹியர், கிரேட் ப்ளஷர். அண்ட் taught me how to concentrate even when physically drained. Drained means exhausted, total burnout. எக்ஸாஸ்ட் அப்படின்னா டோட்டலாக டயர்ட் ஆகிடுறது. ஈவினிங் 5 o'clock 6 o'clockலாம் டோட்டலாக டயர்ட் ஆகிருப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் இந்த 1 ரூபி காயினை வின் பண்ணது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. அண்ட் டாட் மீ ஹவு டு கான்சன்ட்ரேட் ஈவன் வென் ஃபிசிக்கலி ட்ரைன்ட். பாடி ரொம்ப டயர்டாக இருந்தால் கூட எப்படி விளையாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக் எனக்கு அப்போ தெரிஞ்சுது. At the end of it all, sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. ட்ரைனிங் இதோடு முடிஞ்சிடல. லாஸ்ட்டாக அந்த ட்ரைனிங்குடைய இறுதி பகுதியாக எதை வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா, எங்கள் சார் வந்து அந்த ஃபுல் கிரவுண்டையும் 2 ரவுண்டு வர சொல்லுவார். கிரிக்கெட் க்ளோத்ஸு, பேடு, கையில் இருக்க க்ளவுஸு,
இதோட கிரிக்கெட் கிரவுண்டில் 2 ரவுண்டு வரணும், அதான் அதோட முடியும், ட்ரைனிங் அதோட முடியும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நான் அதையும் ரொம்ப தீவிரமாக செய்ய ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் பேராவான். That was the last part of my training and I would be completely exhausted by the end of it all. ஸோ லாஸ்ட் பார்ட்டு ட்ரைனிங் முடியுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தா இந்த மாதிரி சிவியராக ஒரு ரன்னிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருவார். அதில் இன்னும் நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருந்தேன். இட் வாஸ் எ ரொட்டீன் ஐ வுட் ரிப்பீட் ரைட் த்ரூ மை சம்மர் ஹாலிடேஸ் அண்ட் இட் ஹெல்ப்டு மீ டு பில்ட் அப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினா. அது ஒரு ரொட்டீன், முன்னாடியே பார்த்தோம். ரொட்டீன்னா ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி, ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு டைம் பவுண்ட் ஆக்டிவிட்டி. ரொட்டீன் ரெகுலராக இதான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லாக இதே மாதிரி தான் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு அதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தார். என்னுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டாமினா, என்னுடைய பவர், என்னுடைய ஃபிசிக்கல் அப்படிங்கிறப்ப உடலுடைய பவர், இன்னொன்று மென்டல் பவர், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சம் லாங் டைம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஸ்டாமினா இருக்குது, எவ்வளோ பவர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸ்டாமினா இந்த ப்ரொலாங்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபோர்ட். ஸ்டாமினா மீன்ஸ் இங்கே எஃபோர்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய எஃபோர்ட் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி என்னுடைய எஃபோர்ட் வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் பேரா. Occasionally my father came to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. So already in the breakல என்னுடைய கோச் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்து அனுப்பி வைப்பார். எண்ட் ஆஃப் த செஷன் ஈவினிங்கில் என்னோடய அப்பா என்னை பார்க்க வர்றப்ப நாங்கள் ரெகுலராக அங்கே இருக்க ஒரு ஜூஸ் சென்டரில் போயிட்டு காக்டைல் அப்படின்ற மிக்ஸ் பண்ண ஜூஸு சாப்பிடுவோம். ஸோ லெமன் ஜூஸு, சப்போஸ் பப்பாயா இருக்குது அப்படின்னா 2-3 ஜூஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். அது ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு. While this regular demand was a little unreasonable because at the time I did not realize that my parents also had to take care of the needs of my brother and sister. சில சமயத்தில் இது அன்ரீசனபிளாக இருந்துச்சு. நம்ம ஏன் ரெகுலராக இதை செய்யணும், என்னோட டிமாண்ட், அது என்னுடைய வாடிக்கையாக இருந்துச்சு. தினம் இந்த கிரிக்கெட் செஷன் முடிஞ்சோன்னா ஈவினிங் அந்த மாதிரி ஒரு ஜூஸ் சென்டரில் போய் சாப்பிட்றத ஒரு வாடிக்கையாக வச்சுருந்தேன். அது என்னோடய தேவையாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து என்னுடைய சிஸ்டர் அப்புறம் என்னோடய பிரதருக்கு என்ன தேவை இருந்திருக்குன்னு என்னால் உணர முடியல. அப்போ இருந்தாலும் நான் கேட்குறத எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். My father would invariably end up giving me what I wanted just to see me happy. என்னோடய அப்பாவுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா அதை மட்டும்தான் அவர் கவனித்தார். எதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், கிரிக்கெட் போனால் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது. கிரிக்கெட் ட்ரைனிங் ரமாகாந்த் அச்ரேக்கர்கிட்ட லேர்ன் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எண்ட் ஆஃப் த செஷனில் இந்த மாதிரி காக்டெயில் ஜூஸ் குடிக்கிறது ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய அப்பா வந்து என்னுடைய மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்த்தார். எனக்காக நான் கேட்டதெல்லாம் இல்லைன்னாமல் செஞ்சு கொடுத்தார். நெக்ஸ்ட், ஆன் த அதர் டேஸ் வென் ஐ மேட் மை வே ஹோம் ஃப்ரம் சிவாஜி பார்க் ஆன் மை ஓன், ஐ ஹட் ஆஃபன் ஃபால் அஸ்லீப் ஆன் த பஸ் இஃப் ஐ மேனேஜ்டு டு சிட் டவுன். ஸோ ஃபுல் டே ஸ்கூலில் இருந்துட்டு போனாலும், நீங்கள் நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பீங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு சடன் ஸ்லீப் ஒன்று வந்துட்டு போகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்ணை அசந்துடுவோம். நம்ம பாய்ஸ் வந்து சில நேரத்தில் கேர்ஃபுல்லாக இருப்பான், சில நேரத்தில் ஸ்டாப்பிங் தாண்டி போயிடுவான். இது என்ன ரீசன் அப்படின்னா, ஃபுல் டே டோட்டலாக ஹெவியான ஒர்க் பண்ணதுனால. சச்சினும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. சச்சினாலையும் அந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் வந்தாகணும். அவருடைய வீட்டுக்கும் அந்த கிரிக்கெட் கிளப் இருந்த இடத்துக்கும் பஸ் ட்ராவல் கம்பல்சரி. அவர் சொல்கிறார், மகாராஷ்டிராவில் இருக்க பஸ்ஸஸ், மும்பை பஸ்ஸஸ் எல்லாமே ஹெவிலி க்ரௌடட் பிகாஸ் மும்பை இஸ் எ திக்லி பாப்புலேட்டடு சிட்டி. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பஸ்ஸஸ் எல்லாம் எப்போவுமே ஃபுல்லாக தான் வரும். அந்த மாதிரி பஸ்லேயும் அவர் நின்றுட்டு தான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்காராம். அப்போ கூட அவருக்கு
கண் அசர்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ சிவாஜி பார்க்குக்கு வர்றப்பவும் சரி, திரும்ப அவருடைய வீட்டுக்கு திரும்பி போகிறப்பவும் சரி, அவருக்கு பஸ்ஸில் உட்கார்றதுக்கு இடமே கிடைக்காதான், நின்றுக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரால் அந்த தூக்கத்தை, டயர்ட்னஸ்னால வர தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலையாம். Anyone who has been on a Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. சிட்டியில் ட்ராவல் பண்ணுறவங்க, ரெகுலராக பஸ் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு பஸ்ஸில் எந்த சென்டரில் எந்த ஸ்டாப்பிங்கில் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும், எந்த ஸ்டாப்பிங்கில் க்ரௌடு கம்மியாக இருக்குன்னு தெரியும். ஸோ சிட்டி பஸ்ஸஸ் எல்லாமே, நாட் ஓன்லி இன் மும்பை, எல்லா ஊரில் இருக்க சிட்டி பஸ்ஸஸுமே க்ரௌடாக தான் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் அதில். ஸோ அதில் நின்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணோம். அதோட இவருடைய கிரிக்கெட் அசசரிஸ் வச்சுருக்கிற ஒரு பேக் ஒன்று வச்சுருந்தார். ஒரு கோன் ஷேப்பில் இருக்க ஒரு லாங் பேக் இருக்கும். அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போவும் டவுன் பாய்ஸு இல்லை கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கை வச்சுட்டு தான் வருவாங்க. அதுக்குள்ளே பேட்டு, அப்புறம் பேடு, நிறைய அக்சசரிஸ் எல்லாமே, கிரிக்கெட் அக்சசரிஸ் எல்லாமே அதில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க, ஹோல்டு பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த பேக்கை வச்சுட்டு நின்றுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது இட் வாஸ் எ சேலஞ்சிங் ஒர்க். அவருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kit bag, because the bus conductors would inevitably complain about me taking up the space of another passenger. நம்ம ஊரில் இருக்க சிட்டி பஸ்ஸஸ் மாதிரிலே அங்கே இருக்க சிட்டி பஸ் கண்டக்டர்ஸும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு வந்துட்டா, இதில் இன்னொரு ஆள் நிற்கலாம்ல, தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பேக் அதுக்கு மேலே வேற எங்கேயும் வைக்க முடியாது, மீதியெல்லாம் சீட்டு ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லுவாங்க, என்னப்பா டெய்லி இவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு வரேன், இன்னொரு ஆள் நின்றுட்டு இருக்கலாம்ல, இன்னொரு பேசஞ்சர் நிற்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கம்ப்ளைண்ட். It could be embarrassing because the conductors were often rude and would sometimes ask me to buy 2 tickets. இது ஒரு எம்பராசிங்கான மூமெண்ட்டாக இருக்கும். எம்பராசிங் அப்படின்னா தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. இல் அட் ஈஸ் அப்படிம்பாங்க, மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் எம்பராஸ்மெண்ட். ஒய்? பிகாஸ் இந்த கண்டக்டர்ஸ் வேர் ஆஃபன் ரூட். கண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்குவாங்க என்ன மாதிரி பாய்ஸ்கிட்டலாம், இந்த மாதிரி வெயிட்டான லக்கேஜ் கொண்டு வர்ற பாய்ஸ்கிட்ட எல்லாமே. ஏன் அப்படின்னா, அண்ட் வுட் சம்டைம்ஸ் ஆஸ்க் மீ டு பை 2 tickets. என்னப்பா நீ நிற்கிற இடத்துல, உன் பேக் வைக்கிற இடத்துல இன்னொரு பேசஞ்சர் நிற்கலாமல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னால் இன்னொரு டிக்கெட் வாங்க முடியாது, என்கிட்ட அதுக்கான காசும் அப்போ இல்லை. I didn't have the money for a second ticket and I had to learn to take these remarks in my stride. என்னால் வந்து இன்னொரு டிக்கெட் வாங்க முடியாது, அதுக்கு மேலே அந்த இடத்துல நகர்ந்து நிற்கவும் முடியாது. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய ட்ராவலிங்க என்னுடைய எய்ம், என்னுடைய ஸ்ட்ரைடு அப்படிங்கிறப்ப லாங் எய்ம். aim to be attained. என்ன எய்ம் என்னோடது? வெரி குட் கிரிக்கெட் பிளேயராக ஆகணும், வெரி குட் கிரிக்கெட்டராக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம், என்னுடைய ஸ்ட்ரகிள். ஸோ அதில் இதுவும் ஒரு ஸ்டெப் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். டர்ட்டி க்ளோத்ஸ் ஆஃபன் ஆடட் டு த எம்ப்ராஸ்மெண்ட். என்னோடய ட்ரெஸ்ஸஸ் நான் ப்ளே பண்ணிட்டு வரப்போ என்னோடய ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்கும். அதையும் மற்றவங்க சகிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு எம்ப்ராஸ்மெண்ட், அதுவும் ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஸோ ஐ ஃபெல்ட் எம்ப்ராஸ்மெண்ட் மை செல்ஃப். ஆடட் dirty clothes added to the embarrassment. With time I evolved a way of wrapping the kit bag around me, just as the helmet and pads became a part of me while batting. என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, அந்த கிட் பேக்கை வந்து என்னை சுற்றி வச்சுக்க முடிஞ்சிச்சு, பக்கத்தில் நகர்த்தி வச்சுக்க முடிஞ்சிச்சு. Just as the helmet and pads became a part of me while batting. அதை விட்டுட்டு வர முடியாது. ஏன்னா அதில் இருந்தது எல்லாமே கிரிக்கெட் பேடு, அப்புறம் ஹெல்மெட்டு, இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் எனக்கு. பேட் பண்ணுறப்ப நிறைய மேட்சஸில் பார்த்துருப்போம், எல்லா பிளேயர்ஸுமே இந்த நீ பேட் வச்சுருப்பாங்க,
அதுக்கப்புறம் ஹெல்மெட் ஒன்று போட்டிருப்பாங்க. இது கம்பல்சரி ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ அதனால் அதை விட்டுட்டு வர முடியாது. ஸோ த கிட் பேக் பிகேம் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீ ஆன் த பஸ். ஆனால் இன்னொரு வழியில் பார்த்தா அது இம்பார்ட்டண்ட் எனக்கு. ஆனால் மற்றவங்களுக்கு, பஸ்ஸில் இருக்கவங்களுக்கு, கண்டக்டருக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், தேவையில்லாத ஒரு லக்கேஜாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. I would often take the bus or a train from Bandra to Church Gate, and it was all a great learning experience. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி பஸ்ஸுலையும் ட்ரெயின்லையும் இந்த மாதிரி லக்கேஜோடு ட்ராவல் பண்ணது எனக்கு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னோடய பிளேஸ்லேருந்து ட்ரெயினில் சர்ச் கேட், என்னோடய பிளேஸ் பாந்திரா, அங்கேருந்து சர்ச் கேட்டுக்கு போவேன். பஸ்ஸில் போவேன், இல்லைனா ட்ரெயினில் போவேன். அண்ட் இட் வாஸ் ஆல் எ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். Experience, lessons, ideas or aim may be by different experience. ஸோ வித்தியாசமான அனுபவங்களால் நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது. கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்வி அறிவு, இன்னொன்று பட்ட அறிவு, அனுபவத்தால் வரக்கூடிய அறிவு. ஸோ இதெல்லாமே எனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தது. நெக்ஸ்ட் பேரா. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. இன்னொன்று, எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயல்பாகவே அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மெத்தட். கிரிக்கெட் இருந்தாலும், கிரிக்கெட்டு நான் நிறைய விளையாடினாலும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும், எப்போவாவது அந்த காலனியில் இருக்கிற பாய்ஸ் கூட போய் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கும். அது சீரியஸான கேம் கிடையாது. அங்கே சின்ன சின்ன பாய்ஸ் எல்லாம் விளையாடுறப்ப they break the rules. அவங்களுக்கு எந்த ரூலுமே கிடையாது. எந்த இடத்துல அவங்க வெயிட் பண்ணுறாங்களோ அந்த இடம் தான் அவங்களுக்கு வந்து கிரவுண்டு. எந்த இடத்துல ஸ்டம்ப் வைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு பவுண்ட்ரி, பிட்ச், அந்த மாதிரி ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் ஃபன். ஸோ நெட் ப்ராக்டிஸ் இல்லாதப்ப காலனியில் இருக்க பாய்ஸ் கூட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இஃப் ஐ டிடன்ட் டர்ன் அப், அச்ரேகர் சார் would jump onto his scooter and come to find me. டர்ன் அப் அப்படின்னா நாட் கம்மிங் பேக். டர்ன் அப், அரைவ். சப்போஸ் ப்ராக்டிஸ்க்கு நான் வரல அப்படின்னா என்னோடய கோச் என்னை தேடிட்டு அவரோட ஸ்கூட்டரில் வந்துடுவார், என்னை தேடுவார். சார் would spot me in the melee and virtually drag me out. அங்கே இருந்த ஸ்ட்ரீட், மேலே அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக தரவாக பார்ப்பார். நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவார். I would come up with the excuses but he would have none of it. ஸோ நான் அவர்கிட்ட என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவேன். ஆனால் அந்த எக்ஸ்கியூஸை வந்து அவர் என்ன பண்ண மாட்டார், அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். He would get me to change and head off to சிவாஜி பார்க். அவருடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எங்கே இருக்குன்னா மறுபடியும் என்னைய அந்த ப்ராக்டிஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் பாரா. On the drive he would tell me, don't waste your time playing insane games with these kids. What Sachin, what a boy you are. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க கூடலாம் விளையாண்டுட்டு பொழுது போக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். உன்னோட கிரிக்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா நெட் ப்ராக்டிஸில் தான் இருக்குது உன்னோட டேலண்ட். ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் see வாட் மேஜிக் கேன் transpire. நீ விளையாடணும், நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், கடுமையான பயிற்சி முடிச்சின்னா அதோட மேஜிக், அந்த பயிற்சி உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறப்ப உன்னோட லைஃபே அது மாற்றி இருக்கும். அது அவரோட அட்வைஸாக இருந்தது. We need to have proper career orientation. கேரியர் ஓரியன்டேஷன், கேரியர் கைடன்ஸ், கேரியர் கவுன்சிலிங் மாதிரி இப்போ ஒரு ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் அப்படின்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை பற்றின ப்ராக்டிஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி சச்சின் வாண்ட் டு பிகம் அ வெரி குட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறப்ப அவருடைய கேரியர், கிரிக்கெட் வந்து அவரோட கேரியராக வச்சுக்க போகிறார், லைஃபாக வச்சுக்க போகிறாரு, ப்ரொஃபஷனாக வச்சுக்க போகிறாரு. ஸோ அதுக்கான ஓரியன்டேஷன், அது சார்ந்த சில பயிற்சிகளை கொடுக்கணும். Your personality plays an important role in choosing the type of career you want.
எந்த வேலைக்கு போகிறோமோ, எந்த ஒர்க்கை நம்ம டிசைட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய ஆளுமை தன்மையை மாற்றிக்கணும். ஆளுமை எல்லா வேலையிலும் முக்கியமாக கருதப்படுது. எல்லா இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி வைப்பாங்க. இன்டர்வியூ பண்ணுறப்பே பர்சனாலிட்டி பார்ப்பாங்க இல்லையா? அதில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி பர்சனாலிட்டி உங்களுக்கு எந்த அளவு, நீங்கள் வரப்பே உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, உங்களை நீங்கள் எந்த கேப்பபிள், எந்த எஃபர்ட் உள்ள ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. Choose something you enjoy and really want to do and you will be successful. ஸோ எதை உன்னால் ஹாப்பியாக செய்ய முடியுதோ அதை சூஸ் பண்ணு. உன்னால் கிரிக்கெட் விளையாடுறது ஹாப்பியாக இருக்கா, அப்போ அதை பண்ணு. படிக்கிறது ஹாப்பியாக இருக்கா, அதை பண்ணு. எதை வந்து ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக உன்னால் செய்ய முடியுதோ அதில் தான் உன்னால் வெற்றி அடைய முடியும். பிடிவாதத்துக்காகவோ அல்லது அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கிறதுக்காகவோ செஞ்சோம்னா அது சும்மா கடமைக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் நாட் எ கோல். அது பேரண்ட்ஸுக்காகவோ அல்லது மற்றவங்களுக்காகவோ உன்னுடைய ஆர்வம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் செய்கிற செயல் வெற்றி பெறாது. At the time I hated being dragged off, but as I look back, I feel sheepish about my actions and can only admire Achrekar's farsightedness. இது எல்லாமே என்னுடைய பிரதருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஃபோர்சீன் அப்படின்னா முன்கூட்டியே அறிந்து கொள்ளுதல். ஃபோர்சீன் இண்டிகேட். ஃபோர்சீன்னா இண்டிகேட் பண்ணுறது, முன்னாடியே தெரியப்படுத்துறது, குறிப்பிட்டு சொல்கிறது. ஆர் நோட்டிஃபையிங். ப்ரிடிக்ஷன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அதுக்கு பேர் ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன் அப்படின்னா முன்னறிவிப்பு. ப்ரிடிக்ஷன் அப்படின்னா முன்கூட்டியே அறிந்து சொல்லுதல். ஸோ அந்த தெளிந்த அறிவு யாருக்கு இருந்துச்சுன்னா அச்ரேக்கர் சாருக்கு இருந்துச்சு. அவருடைய மிகப்பெரிய முன்கூட்டியே வருவதை அறிந்து கொள்ளக்கூடிய பட்டறிவு அவருக்கு நிறைய இருந்துச்சு. எனக்கு எவ்வளோதான் டயர்ட்னஸ் இருந்தாலும் என்னுடைய கோலை நோக்கி நகர்த்தி போனவர் அவர் தான். நெக்ஸ்ட் பேரா. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. ஒரு அக்கேஷன்னா ஒரு தடவை ரொம்ப கேர்ஃபுல்லாக எனக்கு ஒரு லெசனை அவர் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது ரொம்ப முக்கியமான லெசனாக இருந்துச்சு. நான் சரியாக பண்ணலைன்றதுக்காக எனக்கு பனிஷ்மெண்ட்டும் அவர் கொடுத்தாரு. Once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. ஒரு தடவை நம்ம பாய்ஸ் எல்லாம் கிளாஸ் கட் பண்ணுற மாதிரியே, சார் கிரவுண்டில் இருந்தேன் சார், அங்கே இருந்தேன் சார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தடவை இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. ஸ்போர்ட்ஸை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நானும் என்ன பண்ணேன், அன்றைக்கி பங்க்னா ஆப்சண்ட், அன்றைக்கி ஆப்சண்ட் பண்ணிட்டேன். ப்ராக்டிஸ் போகாமல் கட் அடிச்சுட்டு இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு போயிட்டேன். சார் என்னை கவனிக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். He was angry and he said it wasn't for me to come and watch other people play for. ஆனால் சார் என்னை பிடிச்சிட்டார். வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, மற்றவங்க விளையாடுறத பார்க்குறவன் நீ கிடையாது, நீ விளையாடுறத தான் மற்றவங்க பார்க்கணுன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொன்னார். நீ எப்படி விளையாடுறது இந்த உலகமே பார்க்க காத்துக்கிட்டு இருக்கு, நீ ஏன் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணி அடுத்தவங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார். If I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. நீ நல்லா விளையாண்டினா நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், நீ வெரி குட் பிளேயர் ஆனினா நீ விளையாடுறத பார்க்குறதுக்கு உலகமே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். இதுதான் அவருடைய ஃபார் சைட்டட்னஸ், இதுதான் அவருடைய ஃபோர்சீன் ப்ரிடிக்ஷன், அவருடைய முன்னறியக்கூடிய அறிவு. Had it not been for Sir, it would not be the cricketer I turned out to be. இந்த மாதிரி ஒரு ஃபார் சைட்டட்னஸ் இல்லை அப்படின்னாக்கா நான் இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயராக மாறியிருக்கவே முடியாது. அதுக்கு முதற் காரணம் என்னோட சார் தான். He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. எனக்காக அவர் எல்லா வகையிலையும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார். ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லுவார். ஸ்போர்ட்ஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினில் வந்துடுவாங்க. மார்னிங் 4:30 எழுந்திருக்கிறது, ப்ராக்டிஸ் போகிறது, டயத்துக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு ரொட்டீன், ஒரு ரெகுலாரிட்டி, ஒரு டிசிப்ளினில் வருவாங்க. ஸோ அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பங்க்சுவாலிட்டியாக இருந்தாலும் கேம்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதோட அவருடைய டிட்டர்மினேஷன்,
அதோட அவருடைய டெடிகேஷன் இது எல்லாமே எனக்கு ரொம்ப கை கொடுத்தது. அதை வச்சு என்னை நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து விட்டவர். ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். நான் முழுமையாக அவரிடம் அவருக்காக நான் முழுமையாக என்னையே அர்ப்பணித்து விடுவேன். ஏன்னா என்னை இவ்வளோ பெரிய லெவலுக்கு வளர்த்து விட்டவர். என்னுடைய டீச்சர், என்னுடைய ப்ரீச்சர், என்னுடைய கைடு, என்னுடைய கோச் எல்லாமே அவர் தான். ஸோ என்னை முற்றிலுமாக அவரிடம் நான் ஒப்படைத்து விடுவேன். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோச்சாக அவர் இருந்தார். அவரால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சச்சின் டெண்டுல்கர் எப்படி ஒரு வெரி குட் பிளேயராக மாறினார், அதுக்கு எப்படி அவருடைய கோச் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லி முடிக்கிறார். தேங்க்யூ சார்.